கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக கட்சி பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பிரச்சாரத்தை ஆரம்பித்து அதன் முதல் நாள் தொடக்க விழாவாக இன்று மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆரம்பித்தார். அந்த நிகழ்வில் விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கு தான் பதவியேற்றவுடன் தீர்வு காண்பதாக ஒப்புதல் அளித்தார். அதன் ஒரு பகுதியை தற்பொழுது நாம் காண்போம். இந்த பிரச்சாரமானது இன்று ஆரம்பித்து நாளை வரை கோவை மாவட்டத்தில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தயார் பண்ணி போயிட்டு இருக்குங்க. அதுக்கு வந்து போலீஸார் இன்னும் பப்ளிக்ல வந்து நல்ல ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு தொழில் வரி அப்படிங்கிறது உங்களை சந்தித்து கோரிக்கை மனு அளிப்பதிலும் உங்களை வாழ்த்துவதிலும் கட்டணம் முயற்சிக்கிறோம். தடாகம் பகுதி எல்லாரும் அறிந்த பகுதியில் கோவை மாவட்டத்தினுடைய செங்கல் நகரம் என்று அழைக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஒரு செங்கல் உற்பத்தி தடாகம். தடாகத்தில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் நடைபெற்றன. இங்கு இருக்கின்ற பூமிகள் எல்லாம் தரிசு நிலமாகத்தான் இருந்தது, ஒரு சில பகுதிகள் தவிர. அந்த பகுதிகளில் தான் மண்ணை அரசு குறிப்பிட்ட அளவு விதிமுறைக்கு உட்பட்டு மண் எடுத்து செங்கல் சூளை நடத்தி வந்தோம். ஐயா தங்களுடைய பொறுப்பீரியல்ல சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணா அவர்கள், PRC அண்ணா அவர்கள், எங்களுடைய SP வேலுமணி அண்ணா, AK செல்வராஜ் அண்ணா எல்லாத்துக்குமே தெரியும். சமூக ஆர்வலர்கள் தான் இந்த பிரச்சனை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அண்ணனை நாங்கள் சந்தித்தோம். அண்ணா அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியர்களையும் அழைத்து செங்கல் தொழில் செய்வதற்கு ஏதுவாக அவரிடம் பேசி எங்களை வழிநடத்தி செய்தார்கள். ஆனால் சமூக ஆர்வலர்கள் காத்திருந்து எப்பொழுது இந்த ஆட்சி முடியும் விதிக்கு உட்பட்டு நடத்தி கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு விதிகளும் எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 100க்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழில் இழப்பு. அங்கு இருக்கின்ற மலைவாழ் மக்கள் எல்லாமே இங்க செங்கல் தொழில் வந்து இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த மாவட்டம் மக்கள் அனைவருமே செங்கல் தொழில் இருந்தாங்க. கோவை மாவட்டம் போதுவிடுங்க, நீங்க போதுவிடுங்க. நீங்க ஏதாவது விவசாய கோரிக்கை, 3வது வந்து மனவளர்ச்சி பிரச்சனை, 4வது செங்கல் சொல்லணும். எல்லாமே சொல்லிட்டு வேற ஏதாவது இருக்குதா? வேற ஏதாவது சொல்லுங்க. இதை பத்தி மீண்டும் சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டியது. கோவை மாவட்ட விறகு வியாபாரிகள் சங்கத்தில் கோவை மாவட்ட விறகு வியாபாரிகள் செங்கல் சார்ந்த தொழில் தானுங்க. முன்னாள் தொழில் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுங்க. இப்ப பார்த்தா ரொம்ப 5 வருஷமா முடியாச்சுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. வெள்ளை சட்ட வெள்ளை எல்லாம் போட்டு இருக்காங்க. ஒழிய சாப்பிட்றதுக்கு சுத்தமாவே கஷ்டங்க. தொழில் ரொம்ப நடுவடத்துக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சுத்தி இருக்க சார்ந்த தொழில்கள் எல்லாம் 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் சொல்லுங்க. செங்கல் உற்பத்தி நின்னது. செங்கல் உற்பத்தி நடப்பட்டதுனால அந்த விறகெல்லாம் விற்க ஆக போச்சுங்க. அங்க இருக்கிற வேற லாரிகள் எல்லாம் வித்துட்டு அவங்களும் ஏழ்மைக்கு வந்துட்டாங்க. கரூர் அந்த சைடு, மூடனூர் அந்த சைடு இருக்கிற திருப்பூர், அது இல்லாம இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மானாமதுரை, சிவகங்கை, திருப்புவனம் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்க. ஐயா நீங்க அடுத்த வந்து இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். எல்லா சார்பாகவும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்வது வரைகிறேன்.